அதான் பாரு மம்மி தாங்க என்ன சரி நீங்க சமைங்க நாங்க போறேன். சாப்பாடு வச்சிட்டியா? அதுக்கு பதில் வேற பார்க்கறல அப்ப என்ன? ஃபுல்லு நொக்கி 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 முடிச்சு எப்பட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட சண்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எந்திரிச்சதே வந்துட்டு ஒரு 8:30 9:30 அந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:54 ஆகுது. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இதுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சு ஓரளவுக்கு இவங்கள நம்மளாம் டீ குடிச்சு எல்லாம் கரெக்டாக வந்துருக்கோம். இனிமேல் தான் வந்துட்டு வேலை செய்ய போகிறோம். வாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு இருக்கிறதுலே ரொம்ப உச்சபட்ச கேவலமாக இருக்குது. இப்போ வந்துட்டு அம்மா சமைக்க போகிறாங்க, நாங்கள் வந்துட்டு வீட்டு வேலை பார்க்க போகிறோம். ஏன்னா பிகாஸ் அம்மா ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கனால வந்துட்டு 2 வேலையும் சேர்ந்து பார்க்கணும். இப்போ அம்மா போய் சமைக்க விட்டு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம். நீ என்ன வேலை பார்க்க போகிற? வீடு கூட்டிகிட்டு இதெல்லாம் வந்து மடிச்சு வைக்கணும். வெட்டி எம்பிட்டு கேவலமாக இருக்குது. அம்மா இப்போ ட்ரெஸ்ஸு கட்டிங்க. அதான் பாரு மம்மி தாங்க என்ன செய்கிறீர்கள்? நான் தான் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கேன். கொரியர் மெசேஜ் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இவர் தான்மா பிறந்த இவரை மாதிரி பிறந்துடணுமா? காலையில் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். நினச்ச நேரம் தூங்கலாம், நினச்ச நேரம் வெளியே போகலாம், என்ன வேணால் பண்ணலாம் எப்பட்டு. ஆனால் உன் வழி உனக்கு தான் தெரியும், அது வேறு விஷயம். ஆமாம் தம்பி, இதில் கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி எல்லாமே போட்டிருக்கோம். காரம், உப்பு. வீடு கூட்டுது. நான் என்ன வேலை பார்க்க போகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி ரிமோட் இங்கே வச்சிடலாம். கசன்னு எங்கள் அக்கா எங்கள் வீடு கூட்டுதா. நான் இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போயிட்டு என் பேகு எதுக்கோ திறந்த இது என்னது மறந்துட்டேன். தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு பேகு ஷூ எல்லாம் துவைக்கணும். நான் போய் துவைக்க போகிறேன். இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சிட்டேன். பார்த்தீங்களா என் முடியல எப்படி தூக்கிட்டு இருக்குன்ட்டு. இந்த துணியெல்லாம் இப்போ வந்துட்டு அழுக்கு துணியெல்லாம் மிஷினில் போட்டுருவேன். ஈவினிங்காக வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் போய் என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் மேடம் இன்னும் எதுவும் பண்ணல, வீடை மட்டும் கூட்டிட்டாங்க. இந்த மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க? என்ன மேடம் சமைக்கிறீங்க? சரி நீங்கள் சமைங்க, நாங்கள் போகிறேன். சாப்பாடு வச்சிட்டியா? இந்த மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவருதான் சுருக்கும். சரி நீ துணி மாடி, நான் என்ன வேலை திரும்ப பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறேன். நலுக்கு துணி எதில் போட்டுடலாம், இல்லை மறந்துடுவேன். அப்புறம் ஷோல்டர்லேயும் வச்சு சுற்றிட்டு கிடப்பேன். சிம்பா பையன் பார்த்தீங்களா எப்படி ஊர் சுற்றிட்டு வந்து படுத்து கிடக்குறான்னு. என் பேகை ஊற வச்சுருக்குறேன். ஏன் ஊற வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அட அம்மா அன்றைக்கி பாசம் செஞ்சு கொடுத்தாங்களோ அதிலிருந்து எண்ணெயெல்லாம் என் பேக்கில் ஊற்றிடுச்சு. ஒரு மன வருத்தமாக போயிடுச்சு. அதனால் இப்போ ஊற வச்சுருக்கேன். துவைச்சி போட்டோம்னா நல்லா காஞ்சி போயிடும். இப்போ போயிட்டு உள்ளே ஏதாச்சும் இருந்தால், உள்ளே எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் துவைக்கிறதே என் வேலை. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம். என்னவா ஆச்சு அம்மா? கையை நல்லா வச்சு அழுத்தி முடிச்சுக்கிட்டு பாரு நம்ம அதுக்குதான் பாருமா. இங்க போரு கிச்சன் ஃபுல்லா பால். ஐயோ அக்கா உன் டிஃபன் பாக்ஸ் போடல, எனக்கு வவுத்துருச்சு. அக்கா உன் டிஃபன் பாக்ஸ் வவுத்துருச்சுன்னு ஏற்றி விட்டுருச்சுவா. ஐயோ இன்னத்துக்கு அது விழுந்துருக்கும். கழுவு கொஞ்சம் அம்மா நீங்களும் தான். அதுக்கு பதில் வேற பார்க்கறல அப்ப என்ன? மேலே ஏறி அழகா நக்கிருந்தா கூட கொஞ்சத்தோட முடிஞ்சிருக்கு. மொத்தமா கவுத்து விட்டுருச்சு. மீதி எங்க அம்மாவுக்கு மிஞ்சின தயிர் இவ்வளவுதான். எவ்வளவு ஊற்றி வச்சாங்க, இப்ப எம்பிட்டு இருக்குது போருமா. மேல பொட்டு கூட தெரியும் எப்படி நக்குது அந்த நாய். என்னடி புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்க நீனு? என்ன உன் கை கால் எடுத்து நக்கு. இல்ல
அது குடிக்கிறதுக்கு கையை வச்சு உழப்பி. அம்மா உங்களுக்கெல்லாம் சிம்பிளா இருக்குடி. அங்க பாரு கிச்சன். எனக்கு நேரம் சரியில்லை. அம்மா ஏக்கா அவனை தூக்கி என்ன பண்றாரு பார்க்கலாம். விடு, அவன் ஃபங்க்ஷன்ல அவன் வயிறு முட்டை குடிக்கிட்டோம். விடு குடி. அடுத்து 10 நாளைக்கு ஒன்று சோறு போட மாட்டேன். நீ என்ன போறத நான் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி பண்ணிடுறேன்ருவான். போரு அவனுக்கு குண்டால பிடிக்கும்னு தான் அந்த குண்டா தயிர் எடுத்து நான் வெளியே வச்சுட்டு வந்தேன். ஏ அவன் தட்டுல இருக்க பால் கண்ணுக்கு தெரியல, குடிக்கிட்டோட வச்ச தயிர் கண்ணுக்கு தெரியல. ஃப்ரெஷ் தயிர் தான் அவருக்கு தேவைப்படுது. ஃப்ரெஷ் தயிர் இந்த பக்கம் வந்து குடிவா. இல்ல அங்கெல்லாம் போனா எங்க கை கால்ல ஒட்டுது. நாங்க இப்படியே நின்னுக்கிறோம். இப்போ மட்டும் அப்படி ஒட்டாலும் அம்மா உதறிங்க கிச்சன் உள்ள. அம்மா அந்த தட்டுல இருக்க தயிர் உனக்கா கை வச்சு புடிச்சு வச்சிருக்காமா. ஐயோ அம்மா. அம்மா என்ன சொன்ன? கிச்சன் சுத்தமா இல்ல, நீ தொலைஞ்ச பட்டுக்கு நீ உதறா பாரு. வாயிலெல்லாம் உதறி வச்சிருக்காம்மா. அடிச்சா வயலன்ஸ் பண்ணுவேன். அம்மா உனக்காக இந்த தயிர் அப்படி கையை வச்சு புடிச்சு வச்சிருக்காமா. நீ எடுத்து சாப்பிடுங்க. மரியாதையை தொடச்சு கொடுங்க. உனக்கான தயிர்மா கொட்டை போயிடுச்சு. என்னது? என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அந்த நாய் உக்காந்துட்டு இருக்குது. புரியல இங்க ஒரு பாத்தியா ஃபுல்லு நொக்கி 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 முடிச்சு. ஏ பட்டு பையா இங்க பாடுறா சோப்பாவே ஈரமாக்கி வச்சிட்டா. டேய் இதுல பெட்டெல்லாம் வேற. நீ இப்போ எதுக்கடா ஏறுற பால் கையோடு? வயிறு எவ்வளோ மொத்தமாக இருக்குது. ஃபுல்லாக குடிச்சிருச்சு நாய். அம்மா ஆர்டர் வருது எடு. அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தாங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமாக்கா எனக்கு? நாளைக்கு 19 ஸ்லைடு பைத்தானில் எழுதி சப்மிட் பண்ணணும். ஆனால் நோட்டு கிளாஸில். ஏன் நோட்டு மட்டும் இல்லை, கிளாஸில் முக்கால்வாசி நோட்டு கிளாஸில் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படிலாம் எந்த கிளாஸ் இருக்காது. எங்கள் கிளாஸ் இருக்கும். சரி வீடியோ முடிச்சு விடலையா? 4:30 ஆச்சு. அம்மா நீ டாட்டா சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த படம் போட்டிருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில். ஏம்மா ஓசி ஐடியில். சரி சொல்லுக்கா. பாய். பாய்.